ஹே கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூரில் இருக்கக்கூடிய KPTOன்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஒயிட் ஃபீல்டு தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த ஒயிட் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து ஐடி ஃபீல்டு நிறைந்த ஒரு உலகம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்த இடம். ஸோ இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பெரிய எக்ஸிபிஷனில் நம்ம கலந்துக்கிற போகிறோம். ஸோ நம்ம பாஸை வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உள்ளே போன பிறகு தான் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இங்கே அமைக்கப்பட்ட இந்த டென்ட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போனதே பார்த்திங்கன்னா இந்த ஒய்ஃபை மாடுலர் சிஸ்டம். இந்த ஒய்ஃபை மாடல் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் நம்மளுக்கு இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா வயர்லெஸ் மூலமாக எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம சிஸ்டமாக இருக்கட்டும், நம்ம டெக்னாலஜியாக இருக்கட்டும், நம்ம எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம EV வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும், அந்த EV ட்ரக்ஸ்லாம் வரப்போகுது ஃபியூச்சரில். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம வயர்லெஸ் டிவைஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹை லெவல் டெக்னாலஜியை இங்கே எடுத்து எக்ஸ்போ பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. அப்படின்னா நாங்கள் பேசிக்காக ஒரு இகாமர்ஸ் சைட். ஸோ இகாமர்ஸ் சைட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இகாமர்ஸில் மட்டும்தான் இருக்குது. ஃபிசிக்கல் ஸ்டோர் நம்மகிட்ட கிடையாது. ஸோ 90% ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளது ஓன் மேனுஃபேக்சர் கிடையாது. வி ஆர் ஜஸ்ட் அ ரீசெல்லர். ப்ரைஸ் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது ப்ரைஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதில் தான் நம்ம மோஸ்ட்லி ப்ரைஸ் செக் பண்ணுவோம். ஸோ அதை விட இதில் லைக் ப்ரைஸஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ் லைக் எல்லாமே சீல்டு பேக் அண்ட் வித் வாரண்டி, லைக் 1 இயர் வாரண்டியோட தான் நம்ம ப்ராடக்ட். ஸோ நம்மதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட DJI ட்ரோன்ஸ் இருக்குது, கேமராஸ் இருக்குது, அண்ட் பெப்பர் ஸ்ப்ரே அண்ட் லைக் பர்சனல் சேஃப்டி கேஜெட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா DJI ட்ரோன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் 4K கேமரா இருக்குது. இது 4K மெகாபிக்சலோட வரும். ஆமாம் ஆமாம். ரேஞ்ச் நமக்கு எவ்வளோ ரேஞ்ச் ஸ்டார்டிங்? இது உங்களுக்கு லைக் ட்ரோன்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு மினிமம் ரேஞ்ச் 8,000லேருந்து இருக்குது. 8,000ல இது பார்த்தீங்கன்னா லைக் ஃபார் ஃபோட்டோகிராஃபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஃபோட்டோகிராஃபி அண்ட் லைக் பர்சனல் யூசேஜ் கம்ஃபர்டபுள் பார்த்து ஸ்மால் சைஸ். ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஸ்மால் சைஸாக இருக்கனால உங்களுக்கு காம்பேக்டாகவும் இருக்கும், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் சேம் டைம் உங்களுக்கு வீடியோவும் நல்லா இருக்கும். ஜஸ்ட் 4K. ஃபுல் கிட் எல்லாமே இதில் இருக்கிற கிட் எல்லாமே. சார்ஜிங் 3 பேட்டரிஸ். சைட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேட்டரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு பேட்டரி பார்த்தீங்கன்னா ஆமாம், இந்த சிங்கிள் பேட்டரி 30 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ளைங் டைம். ஸோ கிட்டத்தட்ட 90 மினிட்ஸ் நீங்கள் சிங்கிள் சார்ஜ் நீங்கள் இது பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஸோ இது ஸ்வாப்பபிள் பேட்டரி. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் பேட்டரி போடுறீங்க, அது ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த பேட்டரி நீங்கள் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹவர் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவர் போர்டு. ஆமாம், ஓகே. ஆமாம், ஃபாஸ்ட் சார்ஜிங் வயர்லெஸ் சார்ஜர் இது. ஸோ வயர்லெஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சியில் நம்மளுக்கு சார்ஜ் கிடையாது. லைக் திவ்யா மொபைல் வயர்லெஸ் சார்ஜிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இதை நம்ம ஆன் பண்ணுறோம். ஓகே, ஓகேங்களா? ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜ் இல்லை. இது சப்போர்ட் இருக்குது, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குன்னா இந்த மொபைலுக்கு சப்போர்ட் இருக்குனால இருக்குது. கண்டிப்பாக.
ஸோ இது வந்து நமக்கு இப்போ ஆப்பிள், சாம்சங், ஒன் ப்ளஸ் கொஞ்சம் ப்ரீமியம் கேட்டகரிஸில் இருக்கிறது எல்லாருக்கும் வயர்லெஸ் சார்ஜிங் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபோனும் சப்போர்ட் சார்ஜ் பண்ணிக்கலாம் அண்ட் ஸ்மார்ட் வாட்சஸும் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம் வயர்லெஸில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேசர் கன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து லைக் நார்மலாக வெளியிலேருந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக்கோ நார்மல் ப்ராடக்ட் ஃபேன்சி ப்ராடக்ட் மாதிரி இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி தற்காப்புக்காக நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக் ஜஸ்ட் எடுத்து மட்டும் ஆகும். ஆமாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ நம்ம ஒருத்தர் மேலே படுது அப்படின்னா எவ்வளோ நேரம் டைம் ப்ரெஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து வந்து அவருக்கு வந்து பெயின் இருக்கும். ஆமாம். ஸோ நார்மலாக வந்து நமக்கு கை சுட்டாலே நம்ம கை எடுத்துருவோம் இல்லையா? ஸோ இது வந்து அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது எக்ஸாக்ட்லி நெக்ஸ்ட் அந்த மாதிரி நெக்ஸ்ட் இங்கே இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் லைக் ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு வந்து அவங்க கொஞ்சம் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக அதுக்குள்ளே நம்ம வந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். நல்ல ஒரு ஸோ அதே மாதிரி நம்மகிட்ட பெப்பர் ஸ்ப்ரேவும் இருக்குது. பெப்பர் ஸ்ப்ரே கண்டிப்பாக கேர்ள்ஸ்க்கு யூஸ் ஆகும். கண்டிப்பாக. ஸோ லைக் திஸ் பெப்பர் ஸ்ப்ரே இதெல்லாம் கேர்ள்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஓகே. இதெல்லாம் நம்ம அடித்ததில்லை, நம்ம அடிக்கக்கூடாது. ஸோ கைஸ் இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் இதுக்குள்ளே பக்கத்தில் போன பிறகு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய செலிப்ரிட்டி கூட மேட்ச் பண்ணி பார்த்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபரை காமிச்சிச்சு. ஸோ ரொம்ப ஷாக்காகவே இருந்துச்சு. இதே மாதிரி தான் நம்ம ஃபேஸ் இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த எக்ஸ்போக்கு வந்ததே நான் லேட்டு, ஆனால் ரொம்பவே வந்து ஒவ்வொரு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா செய்யணும்னு சொல்லிட்டு வெளியே சாப்பிடவும் முடியாது, ஏன்னா வந்து அதிகமான அளவில் வந்து என்கிட்ட காசு இல்லை. ஏன்னா வந்ததே வந்து இந்த பெங்களூருக்கு வந்து எக்ஸ்பென்சிவ். ஸோ வந்து நான் லஞ்சை வந்து எப்படியாச்சும் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து டீ வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வேகமாக போயிட்டு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு போனேன். அப்போ வந்து ஒருத்தர் பையா இருந்தார், அவர்கிட்ட போய் சாயான்னு கேட்டேன். என்னன்னு சொல்லிட்டு அவர் காஃபி தான் இருக்குன்னு சொன்னார். ஸோ காஃபியை வாங்கிட்டு வந்து பார்த்தேன், குடிச்சு பார்த்தேன் சர்க்கரே இல்லைங்க. ஸோ சுகர் வந்து நான் அதிகமாக சேர்த்துக்கிடுவேன், ஆனால் சுகர் வந்து லைட்டாக சேர்த்துக்கிடுவேன். பட்டு எனக்கு இனிப்புனா ரொம்ப பிடிக்கும் காஃபியில். ஸோ வந்து நான் வந்து இந்த ஜீனியை எடுத்து நான் மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் வந்து சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டிலாம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபியை முடிச்சோடையும் கொஞ்சம் பசி வந்து நின்றுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே மூவ் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி வரிசையாக கம்ப்யூட்டர்லாம் வச்சுருந்தாங்க. ஓகே, நம்ம எக்ஸ்போ தான் வந்திருக்கோம், சரி கோர்ஸ் எதாவது பண்ணி தருவாங்க சொல்லி தருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நேராக போய் கேட்டேன். இதெல்லாம் கோர்ஸ்லாம் கிடையாது, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரே சிஸ்டம், அதாவது ஒரே மானிட்டரில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து நம்ம வந்து பாசிபிள் ஆக்கலாம்னு சொல்லியிருந்தார். மல்டி சாஃப்ட்வேர் வந்து ஒரே ஒரு மானிட்டரை வச்சு பல சாஃப்ட்வேர் வந்து பல கம்ப்யூட்டரில் வந்து டிஃப்ரெண்ட் பர்சன் வந்து அதை வந்து ரன் பண்ணலாம். அவ்வளோ வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். So inner side is Raspberry Pi. Raspberry Pi inner side. I'm not sure. If the technical team comes, you can ask them. Okay. Is this inside? What is the hardware? What is Raspberry Pi. Raspberry Pi? But you can once they come. Okay. Okay. He's a YouTuber. He's making a video of this. So let the creator come. You will get a good video. Okay, sir. Yeah. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் அப்ளிகேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய சில டச் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் இங்கே இருந்துச்சு. இந்த டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்டு ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இதில் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் டீ ரசிகராக இருப்பீங்க, காஃபி லவ்வராக இருப்பீங்க, இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காஃபி மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம், அதாவது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு டாய்லெட்டுங்க. இதை வந்து நீங்கள் ஈஸியாக டச் கண்ட்ரோல் மூலமாக வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காஃபி மேக்கர் வந்து நம்ம கிளிக் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டேன். ஸோ வந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டை செட் பண்ணார். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டை செட் பண்ணார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாப் ஓனராக இருந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே செக்யூராக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். இதில் வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஃபுட்ஸ்லாம் வந்து இதில் அவைலபிளாக இருந்துச்சு. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணாலே போதும், எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ ப்ரைஸ்லாம் வந்து இதில் ஈஸியாக வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்கட்டுமான்னு சொல்லிட்டு நானும் கேட்டேன்.
அவர் வந்து சொன்னார், ஓகே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், இதில் வந்து ரொம்பவே செக்யூரானது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுத்தாரு. ஸோ நானும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்மளுக்கு வந்து பிடிச்ச விஷயங்களை வந்து நான் இதில் கிளிக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபி ரொம்ப பிடிக்குங்க. ஸோ வந்து நான் காஃபி வந்து எப்படி கிளிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி கிளிக் பண்ணிட்டேன். ஸோ வந்து ப்ராசஸ் ரன் ஆகி ஆரம்பிச்சிருச்சு. இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சவளையும் பார்த்தீங்கன்னா இந்த காஃபி மேக்கர் வந்து சிஸ்டம் வந்து ஈஸியாகவே ரன் பண்ணும். ஸோ இந்த காஃபி மேக்கர் சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பிடிச்ச ப்ராடக்ட், அதாவது எனக்கு காஃபி பிடிக்குன்னா காஃபியை வந்து கிளிக் பண்ணாலே போதும். ஸோ அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. இந்த டச் கண்ட்ரோல்லாம் ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய 5G மொபைல்ஸ்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போவில் வச்சுருந்தாங்க. இந்த 5G மொபைலில் என்ன டைப் ஆஃப் சார்ஜர் வந்து ஒர்க் பண்ணுது, இங்கே வந்து எப்படி டைப்ஸ்லாம் வந்து இருக்குது, அப்புறம் வந்து இந்த என்ன டைப் ஆஃப் மாடல் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு சொன்னாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃபோன் எடுத்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே ஃபீல் இஸ் குட். ஸோ இந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம ஐஃபோனோட குவாலிட்டி வந்து எப்படி இருக்குமோ அதே குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. சாரி, இது ஐஃபோன் கிடையாதுங்க. ஆனால் அதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதோட ஃபீச்சர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹை ப்ராசஸில் வந்து ரன் ஆகக்கூடிய அளவுக்கு வந்து இந்த 5G ஃபீச்சர் ஃபோன்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. பட் வந்து ஒன்றும் லான்ச் ஆகலை, கூடிய சீக்கிரத்தில் லான்ச் ஆகிருன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ஒரு காண்டாமிர சிம்பிளாக போட்டு பக்காவாக இருக்குது. ஸோ லோகோ வந்து இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்கலாம், பார்க்குறதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கொண்டு போகலாம். இது ஷார்ட்டாக முடிஞ்சிடும், நம்ம இந்தியாவுக்குள்ளேயே முடிஞ்சிடும். பட் இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போனால் நம்ம லோகோலேருந்து எல்லா விஷயங்களையும் நம்ம மைனூட்டாக பார்த்தோம்னா அது உண்மையிலே அந்த ப்ராடக்ட் வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ வந்து சூப்பராகவே இருந்துச்சுங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ வந்து முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 மணிக்கு ஈவினிங் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ 6 PM நம்ம வெளியே கண்டிப்பாக போயிடணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வெளியே வந்த பிறகு பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிருந்துச்சு. இந்த மழைலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே மழை இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமான அளவில் வந்து மழை பெஞ்சிச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு மழை நின்ற பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வந்தாச்சு. இங்கே வந்து சில ஸ்டால்லாம் வச்சுருந்தாங்க. இந்த மதியம் வந்து லஞ்சுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க போல். ஸோ நம்ம உள்ளே இருந்தனால சில விஷயங்கள்லாம் தெரியல. ஸோ இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வீடியோ போட்டுட்டு அப்படியே நம்ம வெளியே கிளம்பியாச்சுங்க, நம்ம ஊருக்கு கிளம்பியாச்சு. ஸோ வந்து இந்த வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னா சில ஐடியாஸ், சில நாலேஜில் வந்து நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்டாக பார்த்துருந்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்போ மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பல விஷயங்களை வந்து நீங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்க. சில எஜுகேஷன் நாலேஜ், அப்புறம் பல விஷயங்களில் வந்து நீங்கள் சில ஐடியாஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய், see you guys.